ஜெயா டிவியில் ரிப்போர்ட்டர் சோனியா அருண்குமார், அந்த அம்மா 2 ஸ்பா நடத்துகிறாங்க. ஸ்பானா மஜாஜ் பார்லர். அங்கே என்ன நடக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். 3வது மனைவி அடுத்தவனுடைய மனைவி, அதை டைவர்ஸ் பண்ண சொல்லிட்டு 7 வயசு குழந்தைய விட்டுட்டு தன்னோட வச்சுக்கிறார். சரிப்பா, இதாவது பரவாயில்ல. 2வது மனைவி ஒரு பத்திரிகை நிருபருடைய மனைவி, நான் பேர் சொல்ல விரும்பல, அவருடைய மனைவி. அந்த அம்மா பேர் உலகத்துக்கே தெரியும். அருண் வந்து இப்போ ஏடிஜிபி அட்மின்னு அவரை தன்னுடைய ஆட்களை அங்கே போட சொல்கிறாங்க. யாரை விட்டு சவுக்கை விட்டு. அவர் அந்த அதிகாரி, நேர்மையான அதிகாரி கேட்க மாட்டேங்கிறார். யார்? அருண்குமார். மெரிட்டில் வந்து அதிகாரி. இதான சண்டை. ஒன்று அவரை பொம்பளை போலீஸ் வச்சுருக்காரு, அந்த புறத்துக்கு போகிறாங்க, படுக்கை அறைக்கு போகிறாங்க, படுக்கை அறை பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு பொம்பளை போலீஸ் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண சொன்ன உன்னையே வேலுமணி வீட்டில் வந்து துண்டு செடி கொடுத்து நிற்பேன், அப்புறம் பார்த்துக்கிறேன். அப்போ நீ அவர் அமைச்சராக இருக்கும்போது அவருக்கு பிஏவாக இருப்பேன், அப்படி தானே? வேலுமணி துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் இல்லையில, அதிமுக ஆட்சிக்கு வரும் 26ல் வேலுமணி துணை முதலமைச்சர். அவர் உயர் அதிகாரி ஆனதுக்கு பின்னாடி அவருக்கு நெருக்கமான தெரிந்த, அவர் கீழே வேலை பார்த்த, அவர் அலுவலகத்திலிருந்து உதவியாளர் உட்பட எல்லா பெண் போலீஸ் அதிகாரி இந்த சந்தேகம் பார்க்குற எப்படி பார்ப்பான்? என்னம்மா ப்ரொமோஷன் ஆயிடுச்சா? ஓ, சவுக்கு சொன்ன வழிதானா? அந்த அம்மாவுக்கு கணவர் இருப்பாரா? ஏன் கோர்ட்டில் கோர்ட்டில் உண்மையை நான் சொல்லி ஆவண ஏன் சொல்லலை? இன் கேமராவில் சொல்லியிருக்கலாம்ல. மைலாடு, உனக்கு எல்லா பாஷையும் தெரியும். நான் உங்கள்கிட்ட இன் கேமரா கோர்ட்டுக்குள்ளே தனியாக பேசணும், சொல்ல முடியாதா? சொல்லலையே. ஏன் மறுபடியும் அடிப்பான்னா? நீ தான் வீரனாச்சே. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்களை பற்றிய செய்திகள் தான் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் கூட அவர் மேலே வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவருடைய வீடுகளில் சோதனைகள் நடந்திருக்கு. எப்படி இந்த விஷயம் இன்னும் மெருகேறிட்டே போகுது அப்படின்னு பார்க்கலாம். சில வேறு எதுவும் விவரங்கள் அறியறதுக்காக அந்த சோதனைகள் நடந்துக்கிட்டு இருக்கா சார்? இல்லை, சவுக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மர்மமான மனிதராகவே உலா வந்திருக்கார். இவர்கள் சவுக்குக்கு நெருக்கமான நண்பர். சவுக்கு நெருக்கமான நண்பர். நீங்கள் கனகராஜ் உடைய மரணம், எது கொடநாடு கொலை வழக்கில் டிரைவர் கனகராஜ் உடைய மரணம். கனகராஜ் மரணத்தை ஒரு பெண் தான், அந்த அம்மா பெங்களூர்லேருந்து வரும்போது அந்த அம்மா காரில் தான் கனகராஜ் ஏற்றி கொல்லப்படுகிறான். அப்போது அந்த அம்மாவுடைய நெருங்கிய நண்பராக இருந்திருக்கார் சவுக்கு. இது சவுக்கு மறைந்த கனகராஜ் காரை ஏற்றி அந்த விபத்து நடந்த அந்த அம்மா, இவங்க எல்லாம் ஒரு நெட்வொர்க். அப்போது அதிமுக அரசில் பல மர்மமான வேலைகளை செய்த வகையில் இவர்கள் பூராமே வர்றாங்க. அப்போது இவர்களுக்கு என்ன வேலை? இப்போ எப்படி இவ்வளவு கோடி பணம் வந்தது? நீங்கள் 3வது மனைவி அடுத்தவனுடைய மனைவி, அதை டைவர்ஸ் பண்ண சொல்லிட்டு 7 வயசு குழந்தைய விட்டுட்டு தன்னோட வச்சுக்கிறார். சரிப்பா, இதாவது பரவாயில்ல. 2வது மனைவி ஒரு பத்திரிகை நிருபருடைய மனைவி, நான் பேர் சொல்ல விரும்பல, அவருடைய மனைவி. அந்த அம்மா பேர் உலகத்துக்கே தெரியும், கவிநிலவு அந்த அம்மா பேர். அப்போது இதெல்லாம் மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்பட வேண்டுமா இல்லையா? அப்போது இவர் காவல்துறை அதிகாரிகளால் வளர்க்கப்பட்டார். ஜெயிலிருந்து வெளியே வராரு. வெளியே வந்த பிறகு காவல்துறை இவரை வழக்கிலிருந்து வெளியே எடுத்து தன்னுடைய அலுவலகத்திலே வைத்திருந்தவர் தான் வழக்கறிஞர் விஜயகுமார், நேர்மையான கம்யூனிஸ்ட் கட்சி வழக்கறிஞர். அங்கேருந்து இவர் கிளம்பி எங்கே சேர்றாரு? ப்ரெஸ் கிளப்பு சேர்ந்த பிறகு காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இவர் அறிமுகப்படுத்தி வைக்கப்படுகிறார். செத்து போன கோசல்ராம், யார் அவர்? கோசல்ராம் குமுதம் நிறுவனத்தினுடைய குழும எடிட்டர், வாழ்நாள் முழுக்க தவறுகளையே செய்தவர். 1000 கோடி ரூபா சொத்து, எது? குமுதம். மேனேஜராக போன வரதராஜன் முதலாளி ஆகிட்டார். முதலாளி ஆளையாக காணோம். இதுக்கெல்லாம் சங்கர் தான் காரணம். சங்கர் பின்னணியில் இருக்கார். முழுக்க குமுத நிறுவனத்துக்குள்ளே நடந்த நில அபகரிப்பு, இதுக்கு சங்கர் பின்னணியில் இருக்கார். சங்கருக்கு மாதம் 50,000 ரூபா சம்பளம். சங்கர் வேறு பேர் எழுதுவார் குமுத ரிப்போர்ட்டில். அப்போது உங்களுடைய பயணம் தொடர்ச்சியாக தப்பான பயணமாக இருக்கு. ஒரு தர்ம நியாயமே இல்லையே. ஒரு பத்திரிகையாளருடைய வாழ்க்கை இப்படியா போகணும்?
காவல்துறை உயர் அதிகாரிகள் மாற்று முகாம் அதிகாரிகளை பழிவாங்குவதற்கு ஒரு செய்தியை சவுக்குக்கு வரும், சவுக்கு தட்டி விடுவார். சிபிஐ அதிகாரி வரை, சிபிஐ பழைய டிஜிபி இருந்தால் அசோக் குமார் வரை, அசோக் குமாரை அந்த ஆசனத்தில் அமர்த்திய ராஜஸ்தானை சார்ந்த மீசை அதிகாரி வரை. அப்போது அதிகாரிகள் 2 தரப்பு அதிகார போட்டிக்கு முயற்சி பண்ணுறாங்க. எப்பவுமே பவர் இருக்கணும்னு வராங்க. எப்போ அதில் ஏதாவது பிரச்சனைனா சவுக்கில் சொல்லி தட்டி விட்றது. சவுக்கு பேசுவார், இணையதளத்தில் செய்தி வரும். முதல்ல வந்து இணையதளம் தானே செய்தி மட்டும்தான் இருக்கும், டைப் படித்து ஏற்றிடுறது, எல்லாத்தையும் தட்டி விடுறது. அப்போது நீ எதற்காக உருவாக்கப்பட்டாய்? நீங்கள் எப்போதும் அமெரிக்கன் என்ன பண்ணுவான், அமெரிக்காக்கார உடைய தயாரிப்பு தான் ஒசாமா பின் லாடன். ரஷ்யா ஆப்கானிஸ்தான் இருக்குது. ஆப்கானிஸ்தான் இருக்கிற பொழுது ரஷ்யாவை அடித்து விரட்டணும். இதற்காக அமெரிக்கா ஆயுதம் கொடுத்து உருவாக்கப்பட்ட நம்ம தான் யார்? ஒசாமா பின் லாடன். அந்த ஒசாமா பின் லாடன் யார் கொள்றா? அமெரிக்கா. இதுதான் காவல்துறை அதிகாரிகளுடைய கைக்கூலியாக நீ இருக்கிற. மாற்று முகாம் கைக்கூலி அதிகாரிகளை பழி வாங்கணும், அவள் லஞ்ச லாவணி ஊழலை வெளிக்கொண்டு வரணும். இந்த அதிகாரிகள் ஊழலையாக கொண்டு வர்றதில்லை. 20,000-30,000 கோடி ரூபா வச்சுருக்காங்க ரியல் எஸ்டேட்டில். இவர்களுக்காக இந்த ஈசிஆரில் ஒரு 3 டிஸ்ட்ரிக்கு யார் போலீஸ் அதிகாரி வரும் இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஈசிஆரில் காஞ்சிபுரம் மாவட்டம், இப்படி ஒரு 3-4 மாவட்டங்களில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அவங்க யாரை வரணும்னு நினைக்கிறாங்களோ, யார் ஏடிஜிபி அட்மினோ அவங்ககிட்ட இவர் அங்கே இங்கே போடு. இப்போ அருண் அதுதான் பிரச்சனை. அருண் வந்து இப்போ ஏடிஜிபி அட்மின்னு அவரை தன்னுடைய ஆட்களை அங்கே போட சொல்கிறாங்க. யாரை விட்டு? சவுக்கை விட்டு. அவர் அந்த அதிகாரி நேர்மையான அதிகாரி கேட்க மாட்டேங்கிறார். யார்? அருண்குமார். மெரிட்டில் வந்து அதிகாரி. இதான சண்டை. ஒன்று அவரை பொம்பளை பிடிச்சி வச்சுருக்காரு, அந்த புறத்துக்கு போகிறாங்க, படுக்கை அறைக்கு போகிறாங்க, படுக்கை அறை பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு பொம்பளை போலீஸ் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண சொன்ன உன்னையே ஒரு ஊடகவியலாளருடைய வேலையான்னு சொல்லுங்க. அப்போது உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்க. நீ பத்திரிக்கையாளர் அறியாயா போலீஸ் புரோக்கரா மாறுற? குடநாடு கொலை வழக்கில் மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. சவுக்குக்கு தெரியும். அந்த கனகராஜுடைய யார் காரில் ஆக்சிடென்ட், அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கப்படலை. இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எடப்பாடிக்கும் சவுக்குக்குமான அந்த நெருக்கம்ன்றது அப்போ என்ன மாதிரியான நெருக்கம்? நீங்கள் எடப்பாடி பதறார? இல்லை, ஒரு நாள் அந்த ட்வீட் போட்டார், அவர் ஆஃப் ஆகிட்டார். அதான் ஏன்னா மேலே தோண்ட ஆரம்பிச்சிட்டா, நிறுத்திக்கிட்டார். வேலுமணி தான், வேலுமணியுடைய வழக்கறிஞர் தான் கோபாலகிருஷ்ணன். ஆமாம், 25 வழக்கறிஞர் நிறுத்துறாரு. எங்கே முதல் நாள் கொண்டு இவர் வந்தார்ல, யார்? சவுக்க சேனையில் அரசு பண்ணி கொண்டு வரும்போது அதிமுக வழக்கறிஞர்கள் பூரா நீதிமன்றத்தில் என்ன வேலை? சவுக்கு வழக்கறிஞர் இல்லையா? அதிமுக கட்சிக்காரன் பூரா அதிமுக எம்பிக்கு, எம்எல்ஏக்கு, கவுன்சிலருக்கு, வட்டத்துக்கு, மாவட்டத்துக்கு வழக்காடுவான். சவுக்குக்கு ஏன் வரான்? அப்போ இது வந்து இந்த தற்போதைய ஒரு இணைப்பு கிடையாது, இந்த தேர்தலுக்காக வந்த இது கிடையாது, இது நிரந்தரமாக இருக்குது. அதாவது நீங்கள் சவுக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல பிஜேபி லாபிஸ்டாக இருந்தார். நீ யாருடைய ஆள்? உனக்கு என்ன அடையாளம்? நீ அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரா? அருண் சட்டை கழட்ட பாரு. வேலுமணி வீட்டுக்கு ஏன் வேற ஆளே இல்லையா? உனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் வேலுமணி தான். சாதாரணமாக வருதா? வேலுமணி வீட்டில் வந்து துண்டு செடி கொடுத்து நிற்ப, அப்புறம் பார்த்துக்கிறேன். அப்போ நீ அவர் அமைச்சராக இருக்கும்போது அவருக்கு பிஏவாக இருப்ப, அப்படி தானே? வேலுமணி துணை முதலமைச்சர். ஓபிஎஸ் இல்லையில அதிமுக ஆட்சிக்கு வரும் 26ல் வேலுமணி துணை முதலமைச்சர். இவர் முதலமைச்சர் அலுவலகத்தில் இவர் தான் அட்மின், அவருக்கு பிஏ. அப்படி சொல்கிறாரா இல்லையா? அப்போது திமுகவை பலவீனப்படுத்தணும், திமுக தேர்தலில் ஜெயிக்கக்கூடாது. இதற்காக உனக்கு கொடுத்துருக்குற அசைன்மெண்ட். உனக்கு ஏது இத்தனை கோடி பணம் ஏதுன்னு கேட்குறாங்க. பணம் கோடிக்கணக்காக விளையாண்டுருக்கு. இப்படி ஊடகத்தில் சம்பளம் வாங்கினா, ஊடகத்தில் உங்கள் மாதிரி ஆட்கள்கிட்ட காசு வாங்கினா கோடிகளில் சேருமா? கோடிகளில் சேர்ந்துருமான்னு கேட்குறேன். கோடிகளில் தான் இருக்குது அவர்கிட்ட. ஆமாம், அதாவது 20 பேர் அவர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. 15 பேர் டிரைவர், கண்டக்டரு, டிடிபி ஆப்ரேட்டர், கேமராமேனு. குறைந்தது ஒரு 50,000-60,000 சம்பளம் தர்றாரு ஒவ்வொருத்தருக்கும். 10 லட்ச ரூபாச்சா?
இவருடைய லைஃப் ஸ்டைல். இப்போ டி நகர் கிருஷ்ணமணி தியேட்டருக்கு பின்னாடி 3வது மனைக்கு 3.5 கோடிக்கு இடம் வாங்கி கொடுத்துருக்காரு. பட்டாசீட்டு அடங்கள்லாம் இருக்குது போலீஸில். ஏதையா 3.5 கோடி? இப்படி 3.5 கோடி வந்தது. 2 கார் இருக்குது. 2 காரு 20-40 லட்சம் ரூபா. அப்போது இதெல்லாம் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட பணமா? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு வந்து அந்த சோதனையா? வேற அதுதான் சோதனை. வீடுகளிலும் அந்த அலுவலகங்களிலும் சோதனை. ஏன்னா பூட்டை உடச்சி வந்து ஆமாம் திறந்துருக்காங்க. ஆமாம் ஏது இவ்வளோ பணம் வந்துன்னு திமுக கேட்குறான். அப்போ உனக்கு அதிமுக கொடுத்து எங்களை பேச சொல்கிறானா? அதிமுக ஆதரவு பெற்ற போலீஸ் உயர் அதிகாரிகள் அவங்க எங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு உனக்கு பணம் கொடுக்குறாங்களா? வரத்தானே செய்த கேள்வி. பெண் போலீஸு அது ஒரு பெரிய சீரியஸான மேட்ரு. எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரு, ஏசி எல்லாம் அருணுக்கு போய் படுக்கிறாங்கன்னு பச்சைன்னு சொல்கிறேன். படுத்தாதான் ப்ரொமோஷன் ஆகுது. அப்போது இதை எப்படி எடுத்துக்கிறது? நீ அருணை கேவலப்படுத்துறியா இல்லை இந்த பெண்களை கேவலப்படுத்துறியா? அந்த பெண்கள் இது வரைக்கும் அவர் உயர் அதிகாரி ஆனதுக்கு பின்னாடி அவருக்கு நெருக்கமான தெரிந்த அவர் கீழே வேலை பார்த்த அவர் அலுவலகத்திலிருந்து உதவியாளர் உட்பட எல்லா பெண் போலீஸ் அதிகாரி இதான சந்தேகம் பார்க்குற எப்படி பார்ப்பான்? என்னம்மா ப்ரொமோஷன் ஆயிடுச்சா? சவுக்கு சொன்ன வழிதானா? அந்த அம்மாவுக்கு கணவர் இருப்பாரா? குழந்தைங்க இருக்குமா? அண்ணன் இருப்பாரா? தம்பி இருப்பாரா? அம்மா அப்பா ஒட்டுமொத்த குடும்பம். இப்படி தான் ப்ரொமோஷனா? பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பானா? அப்போது இதெல்லாம் எவ்வளோ அசிங்கம், கேவலம். அப்போ நீ சிந்திக்கக்கூடிய திறன் உனக்கு இல்லாமல் போச்சு. பல விஷயம் இருக்குது. இப்போது இவரை வந்து கோயம்புத்தூர் ஜெயிலில் கை தாக்கப்பட்டு கட்டு போட்டிருக்கேன். ஏன் கோர்ட்டில் கோர்ட்டில் உண்மையை நான் சொல்லி ஆகணும். ஏன் சொல்லலை? இன் கேமராவில் சொல்லியிருக்கலாம்ல? மைலாடு உனக்கு எல்லா பாஷையும் தெரியும். நான் உங்கள்கிட்ட இன் கேமரா கோர்ட்டுக்குள்ளே தனியாக பேசணும். சொல்ல முடியாதா? சொல்லலையே. ஏன் மறுபடியும் அடிப்பான்னா? நீ தான் வீரனாச்சே. தாக்கப்பட்டிருக்கார், அடிச்சிருக்காங்க. அடிக்காமல் எப்படி கட்டு போட்டிருப்பாரு? கட்டு போட்டு நான் அது வேதனையோடு சொல்கிறேன். அது அடிக்கக்கூடாது, தப்பு. அடிக்கிறதுக்கு போலீஸுக்கெல்லாம் ரைட்ஸ் எல்லாம் கொடுக்கல. அடிச்சிருக்காங்க. அதாவது நீதிமன்ற கஸ்டடியில் இருக்கார். ஜுடிஷியல் கஸ்டடி இது அடிப்பது காவல்துறை கண்டனம். நான் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறேன். உங்கள் வீரத்தெல்லாம் நீங்கள் ஒரு ஆள் 10 பேர் சுற்றி வச்சு அடிக்கிறதா வீரம்? போலீஸு 10 பேர் சேர்ந்து ஒரு அப்படி அதிகபட்சம் அந்த ஆள் ஒரு 40 கிலோ இருப்பானா? அடிக்கிறதா உங்கள் வீரம்? இது வந்து எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருக்கட்டும், ஒருவனை நீங்கள் நேரடியாக தாக்குவது என்பது தப்பான முன்னுதாரணம். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை சார், இன்னொரு பக்கம் இந்த சோதனை நடந்துச்சு இல்லையா, வீடுகளிலும் அலுவலகங்களிலும். இந்த சோதனையில் ஏதாவது சிக்கிச்சா? ஏன்னா அவங்க சொன்னது வந்து இந்த கஞ்சா வந்து வியாபாரி ஒருத்தர் வந்து அவருக்கு இது பண்ணியிருக்காரு, சப்ளை பண்ணியிருக்காரு. ஆமாம், சப்ளை பண்ணியிருக்காரு. அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. நேற்றைய தினம் வந்து கமுதி ராமநாதபுரம் சேர்ந்தவர் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவரே மாதிரி இங்கே வியாபாரி வந்து வச்சுருக்காங்களான்ற ஒரு சோதனை நடக்குதா, இல்லை வேறு எதுவும் சோதனைகள் நடக்குது? இல்லை, அவர் அந்த கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, சிஸ்டம் இதுக்கு ஒரு பெருந்தொகை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ப்ராப்பராக வாங்கியதா இல்லை ஏதாவது போலீஸ் அதிகாரி கொடுத்ததா? போலீஸ் அதிகாரி கொடுத்ததா இல்லை ஏதாவது பறிமுதல் செய்யப்பட்ட பொருளா? இதனுடைய பின்னணி என்ன? உண்மை அப்படி வாங்கினா ஜிஎஸ்டி வரி கட்டியிருக்கியா? எந்த வங்கியிலேருந்து காசோலை போயிருக்கு? ஒரு 50 லட்ச ரூபாய்க்குனா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸுக்கு எத்தனை %? 15%? 18னா நீங்கள் ஏறக்குறைய 9 லட்ச ரூபா வரி கட்டியிருக்கணும் இல்லையா? அப்படி வரி கட்டப்பட்டிருக்கா? இல்லை 8 லட்சம்? இதை ஒரு வழக்காக மாற்ற போகிறாங்க. இல்லை, ஏற்கனவே இன்றைக்கி ஒரு 2 வழக்கு கூடுதலாக வந்திருக்கு அவர் மேலே. அதுக்காக தான் இன்றைக்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்துக்கும் கூட்டிகிட்டு வராங்க, சைபர் கிரைம் மூலியமாக. இன்றைக்கி சென்னை கூட்டு வரதுக்கான நோக்கம் என்னவா இருக்குது? இங்கே வழக்கு இங்கே பதிவாயிருக்கு. இங்கே வழக்கு பதிவாயிருக்கு. நீங்கள் போலீஸ் எப்போவுமே போலீஸு அவங்ககிட்ட நெட்வொர்க் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்க? அலைய விடுறதான வேலை. தஞ்சாவூர் ஒரு வழக்கு, கும்பகோணத்தில் எஃப்ஐஆர். ஏன்னா பெண் போலீஸ் அதிகாரி பேசியிருக்காரு. அப்போ ஒரு எஸ்ஐ அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கும். எங்கே? ராமநாதபுரத்தில், ராமேஸ்வரத்தில் ஒன்று, தூத்துக்குடியில் ஒன்று, தமிழ்நாட்டுடைய 4 பார்டரில், கோயம்புத்தூர் இருக்கார், மதுரை கூட்டிகிட்டு போகிறாங்க, தேனியில் கஞ்சா வழக்கு. இதான் காவல்துறை அடக்குமுறை. இதுதான், அப்படி தான் இருக்கும் காவல்துறையுடைய அடக்குமுறை. நான் சந்திக்கிறேன் தானே சொல்கிறார் அவர். காவல்துறை அடக்குமுறை நான் சந்திக்கிறேன். நெற்றிக்கன் மணி பயந்து ஓடிட்டார், நான் அதெல்லாம் சந்திச்சுக்குவேன். அப்போது நெற்றிக்கன் மணியினுடைய பின்னணி என்ன?
உன்னுடைய பின்னணி என்ன, ரெண்டு ஒன்று தானா? காவல்துறை அதிகாரிகளை பொறுத்தவரை காவல்துறை அதிகாரிகள் நேர்மையான பத்திரிக்கையாளனை பார்த்தா அஞ்சுவாங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. ஏன் கோபால் நக்கீரன் கோபாலன் கஞ்சா வச்சிருந்த வழக்கு போடலாமல் அவரை எத்தனை 250 வழக்கு, எவ்வளோ வழக்கு? 250. எத்தனை மரணம்! நீ செல்வராஜ் இறந்துட்டாரு, அவன் மாமனார் இறந்துட்டாரு, விருத்தாச்சலம் பாண்டிய மரணம், அத்தனை மீறி தான் நிற்கிறாரு. என்ன காரணம்? அவர் இது போன்ற ஊடக தரகர் வேலை செய்கிறது. உண்மையை ஜெயலலிதாவை விமர்சனம் செய்ததுக்காக, ஜெயலலிதாவுடைய அத்தனை ரகசியங்களையும் போட்டதுக்காக அவர் சிறைப்படுத்தப்பட்டார். அவர் அதிமுகவுக்கு ஆதரவாக திமுக ஜெயிக்கணும், திமுகவுக்கு ஆதரவாக அதிமுக ஜெயிக்கணும், இந்த மாதிரி அவர் இந்த பிரசாந்த் கிஷோர் வேலையெல்லாம் செய்கிறதில்லை. அவருக்காக திமுக என்னைக்கு குரல் கொடுத்ததே இல்லை. திமுக அவருக்காக ஒரு வீடு கொடுத்தது கூட இல்லை. அவர் எந்த உதவியும் திமுகட்ட வாங்கினதே இல்லை. கருணாநிதி கூப்பிட்டு கோபால் வீடு இல்லை, வீடு வாங்கிக்கியா, நான் சொல்லியிருக்கேன் ராஜமாணிக்கத்துட்டு, அண்ணா நன்றிண்ணா வீடும் வேண்டாம். வீரப்ப மேட்டில் கூட அவரை போக முடியான்ட்டார், நான் போகவே முடியான்ட்டார். அப்புறம் 2 மாநில அரசுகள், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பிரச்சனை, இப்படித்தான் கருணாநிதி நெருக்கமாக இருந்தாலும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணார். யார்? கோபாலன். அப்போ அதே போல் நீ இப்போ வேலுமணி, தங்கமணி, வீரமணி, எடப்பாடி மணி, இந்த 3-4 அதிகார வட்டத்தை தாண்டி உன்னுடைய தொடர்பே இல்லையே. அப்போ என்ன நினைப்பாங்க ஆளுங்கட்சி? நீ திமுகவை விமர்சனம் பண்ணி திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆள். தினம் திமுக போட்டு அடின்னு அடித்தா அவன் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் வேற அதிமுக பேசுறதில்ல, கம்யூனிஸ்டுகளை பேசுறதில்ல, காங்கிரஸை பேசுறதில்ல, பிஜேபியை பேசுறது இல்லை. இவ்வளோ கட்சி இருக்கா இல்லையா? அண்ணாமலையும் எடப்பாடி வேலுமணி பேசுறதே இல்லை. ஏன் ஊழலே பண்ணுறது இல்லையா? ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் எத்தனை கோடி ஊழல், எல்லாம் யாரை கையை காமிக்கிறா? அப்போது உன்னை பொறுத்தவரை நீ அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர், கொள்கை வைப்பு செயலாளர், இதுதான் உன்னை திமுக பார்க்குது. இதன் விளைவாகத்தான் உன்னுடைய அத்தனை நடவடிக்கைகளும் முடக்கப்படுகிறது. நீ கஞ்சா அடிப்பேன நம்ப வைக்கிறாங்களே, நான் ரொம்ப உள்ளே போய் பார்க்கல, நீ கஞ்சா குடிக்கலையா? காவல்துறைனா எப்பவுமே பொய் வழக்கு தான். காவல்துறையும் பொய் வழக்கும் பிரிக்க முடியாது. பல வழக்கில் நானே பார்த்துருக்கேன், சந்திச்சிருக்கேன். அதனால் நீ உன் மீது இவ்வளவு வன்மம் காட்டுவதற்கு என்ன காரணம்னா, ஒரே விஷயம், திமுகவை முழு மூச்சை எதிர்க்கக்கூடியவர்களோடு நிற்கிற. ஜி ஸ்கொயரை பேசுகிற, சபரீசனை பேசுகிற, ஸ்டாலினை பேசுகிற, துர்காநிதி, நிவேதா பெத்துராஜ் 50 கோடி வீடு கட்டி கொடுத்துருக்கேன்னு நீங்கள் ஒரு செய்தி, உதயநிதி கட்டி கொடுத்துருக்காருன்னு, இப்படி பல செய்திகள் ஒரு வார காலம் அது பேசுவொருளாகவே இருக்குது. இல்லை, அவர் வந்து திமுகவை விமர்சித்தாருன்றது உண்மை. ஆனால் திமுகவை மட்டும் விமர்சித்ததுனால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னு சொல்ல முடியுமா? அதுதான் காரணம். ஏன்னா திமுகவை விமர்சிப்பதை தாண்டி நீங்கள் திட்டமிட்டு திமுக மீது அவதூறு பிரச்சாரம். அப்போ திமுக என்ன நினைக்குது? இது பொலிட்டிக்கல் ரீதியாக நம்ம இதை ஃபேஸ் பண்ணணும். என்ன காரணம்னா, இவரை அரசியல் ரீதியாக நம்மளை பலவீனப்படுத்துவதற்காக அதிமுக ஏவி விடுதுன்றாங்க. இல்லை சார், ஒரே ஒரு சவுக்கு சங்கர் மூலியமாக திமுகவை பலவீனப்படுத்திட முடியுமா? பல சவுக்கு சங்கர் தான், ஒரு சவுக்கு சங்கர், இது போல் பல சவுக்கு சங்கரை உருவாக்க முடியும்னு நினைக்கிறாங்கல்ல. இல்லை, இப்போ இந்த மாதிரி அப்போ பேசினா ஒரு பயம் காட்டலாம் அப்படின்ற ஒரு இதுவா திமுக அப்படி எடுத்துக்கலாமா? அதை இல்லை, திமுகவை பொறுத்தவரை திமுக இந்த ப்ராசஸை ஒரு 3-4 மாதம் பண்ணுது. இது இன்னைக்கு நடந்தது இல்லை. எப்போ? ஒரு 3-4 மாதம் பிளான் பண்ணியிருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி இருந்து, தேர்தலுக்கு பின்னாடி, முன்னாடி 2 காலங்களையும் ஆதாரங்களை போலீஸை விட்டு எடுக்கிறாங்க. எல்லா எவிடன்ஸ் எடுக்கிறாங்க. இவர் எங்கெங்கே என்னென்ன பண்ணுறாரு, யாரோட போகிறாரு, யாரோட இருக்கார், இவருக்கு நண்பர்கள் யார், எதிரிகள் யார், இவருக்கு யார் காப்பாற்றுவா, அறந்தாங்கி கார்த்திக் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எல்லாம் எடுத்தால் வர்ற டேட்டாஸ் பூராமே தப்பாக இருக்குது. அது அப்போது அவங்களுக்கான வேலை இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்கள் சாதாரண நபர் அல்ல, இப்போ அவர் கவனிச்சிருக்காங்க திமுக போலீஸு ஒரு 4 மாத காலமாக இவரை பின்தொடர்றாங்க. இவரை டேப் ஃபோன் பண்ணுறாங்க, இவர் காருக்கு பின்னாடி ஆளை போட்டு பார்க்குறாங்க. இவர்கிட்ட அறந்தாங்கி கார்த்திக் அவரை அப்ரூவராக மாற்றுறாங்க. இப்போ பல விஷயம் நடக்குது. அப்போது இதெல்லாம் அவருக்கு தெரியுது. நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறையா, சந்திக்கிறையா, சமாளிக்கிறையா, இதுதான்.
இன்னும் எவ்வளோ நாட்கள் ஆகும் சார் அவர் வெளியே வரதுன்னா சார் 6 மாதம் ஆகும் குறைந்தபட்சம். குறைந்தபட்சம் நீதிமன்றத்துக்கு போயினாலும் இந்த குண்டாஸ் அடித்து கஞ்சா கேஸில் 6 மாதம் ஆகும். ஏன்னா ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் சீக்கிரம் வெளியே வரக்கூடாதுன்னா ஒரு 100 கிலோ கஞ்சா வச்சுருக்கோம். ஜெயலலிதா அப்படி வளர்ப்பு மகனே கஞ்சா கேஸில் இருந்தார் சுதாகரன். இதை விட வேறு என்ன பேசணும்? நடராஜனுடைய கருவை சுமர்ந்த குற்றத்துக்காக சரி நான் 6 மாதம் இருந்தது கஞ்சா கேஸில். பழி வாங்குவதற்காக கஞ்சா கேஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சவுக்கை பொறுத்த வரைக்கும் சவுக்கு திமுகவை பழி வாங்குவதற்காக அதிமுக பயன்படுத்துச்சு. காவல்துறை அதிகாரிகளும் எதிர் முகாமை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளை பழி வாங்க பயன்படுத்தினான். இப்போ அதே காவல்துறையால் பாதிக்கப்படுகிறார், அதே அரசியல் கட்சியால் பாதிக்கப்படுகிறார். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்கின் சார்பாக மிக்க நன்றி. வணக்கம்.